வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கழுத்தை ஒட்டிய ப்ளவுஸ் ரத்தம் கொட்டியது, கருகரு கருப்பாகி பாட்டின் வலியை சொன்ன பிரபல நடிகை ரோஜா இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய வீடியோ. வாங்க என்ன தகவல், அவங்க அனுபவங்களை பகிர்ந்துருக்கிறாங்க. முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கருகரு கருப்பாகி என்ற பாடலை கேட்டதுமே இன்றைய தலைமுறைக்கு முதல்ல நினைவுக்கு வருவது லியோ படத்தில் தளபதி விஜய் ஆடும் அந்த ஆட்டம் அதிரடி ஆட்டம்தான். ஆனால் அந்த பாடல் கடந்த 2000 ஆண்டு வெளியான ஏழையின் ரோஜா திரைப்படத்தில் நடிகை ரோஜாவும் பிரபுதேவாவும் சேர்ந்து ஆட்டம் போட்டிருப்பாங்க. அந்த பாடல் என்னவென்று தெரியாத இன்றைய காலத்தில் ஜென்சி கிட்ஸ்களுக்கு அந்த பழைய பாடலை தனது படத்தின் மூலம் நினைவூட்டி மீண்டும் ட்ரெண்டிங் ஆனாங்க இயக்குனர் ரோகேஷ் கனகராஜ். தற்போது அந்த பாடல் சோசியல் மீடியாவில் ஒரு மெகா ஹிட் பாடலாக இருந்து வருகிறது. உண்மையில் நடிகை ரோஜா அளித்த பேட்டியில் அந்த கருகரு கருப்பாகி பாடலில் கயிறு போட்டு இழுப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கும். அந்த சீனிற்கு நான் ப்ளவுஸை கழுத்தை கட்டி இருப்பது போல கோட்டியிருந்தாங்க. அந்த கயிற்றை கொண்டு இழுத்த போது என் ஷோல்டரில் கயிறு பட்டு கட்டாகிவிட்டது. அங்கிருந்து அப்படியே ரத்தம் கொட்டியது. ஆனாலும் அந்த ஷாட்டு திரையில் நன்றாக வர வேண்டும் என நினைத்து கொண்டு அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் அந்த பாடலை நடித்து முடித்தேன். ஏனென்றால் ஒரு காட்சி படமாக்கப்படுகிறது என்றால் அது 100 வருடம் 200 வருடம் ஆனாலும் திரையில் அப்படியே அழியாமல் இருக்கும். அதனால தான் எனக்கு அடிபட்டாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் படப்பிடிப்புக்கு வந்துவிட்டால் ஆன்ஸ்க்ரீனில் மட்டுமே என் கவனம் இருக்கும். இதனால தான் இன்றைக்கு அந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு முதுகில் கட்டாகி ரத்த கொடி சொட்டிய நினைவுக்கு வரும். அதே போல் காதல் வானிலை என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த பாடலை எடுக்கும்போது நாங்கள் மிக சிரமப்பட்டு எடுத்தோம். ஏனென்றால் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன், ஒவ்வொரு ட்ரெஸ் மாற்ற வேண்டும். ஒரு சீனை முடித்துவிட்டு அடுத்ததாக உடனடியாக வேறு லொக்கேஷனுக்கு ஓட வேண்டும். அந்த பாடலை முழுமையாக முடிப்பதற்கு போதும் என்று ஆகிவிட்டது. அந்தளவுக்கு அந்த பாடலில் சிரமப்பட்டோம். ஆனால் திரையில் அந்த பாடலை பார்க்கும்போது அந்த சிரமம் எதுவுமே தெரியலை. அதுதான் சினிமா என்று ரோஜா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அம்பரத்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகி 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்து பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த நடிகை ரோஜா ஆர்கே செல்வமணியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ஆந்திர அரசியலில் ஒரு கலைக்கு வந்தாங்க. சினிமாவில் நீண்ட நாட்களாக தென்படாமல் ரோஜா தற்போது அன்பே டயனா என்கிற திரைப்படத்தின் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ரோஜா தனது சினிமா பயணத்தில் ஏற்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அரசியலில் நான் பயணித்து கொண்டு தான் இருக்கிறேன், சினிமா உலகையும் பயணித்து கொண்டு இருக்கிறேன். என்னை பற்றி தவறான செய்திகள் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிற்று. அதற்கெல்லாம் நான் பதிலளிக்க தேவையில்லை. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரி தவறான வதந்திகளை பரப்புவாங்க. குறிப்பாக பெண்கள் அரசியலுக்கு வருவது ரொம்பவே அரிதான விஷயம். அதுவும் பெண்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி தவறான வதந்திகளை பரப்புவது வாடிக்கையாக இருக்கிறது. அப்படியும் எனக்கு நடந்துட்டு வருது. அதை பற்றி நான் வெளியில் பேச விரும்பலாம் என்று நடிகை ரோஜா அவங்க அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.